ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு சொல்லுங்கன்னு உங்கள் தங்கச்சி இந்த மாதிரி ஒரு நிலமையில இருந்திருந்தா நீங்கள் என்ன ஆனாலையும் பரவாயில்ல அவனோட போய் சேர்ந்து வாழ்வுன்னு நீங்கள் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்ட உடனே நம்ம சோழன் இருந்துட்டு அண்ணன் என்ன சொல்ல போதோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இல்லைம்மா சொல்ல மாட்டேன், அப்போ எப்படின்னு நான் மட்டும் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. சோழன்கிட்டேயும் பாண்டிக்கிட்டேயும் சோழன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்தை கூட நம்ம நிலா பார்க்கவே இல்லை. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா பல்லவன் கிட்ட போயிட்டு நீ என்னை புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன் பல்லவா, ஆனால் தயவு செஞ்சு எதையுமே குறுக்கால மட்டும் பேசிடாத, சத்தியமாக சொல்கிறேன் இந்த வீட்டில் என்னால் முடியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களோட வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுதானே, நான் எதையுமே நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் புரிஞ்சுக்கிறாங்க. பஸ் ஸ்டாப் வரையும் நீ என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு பல்லவனை மட்டும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கிள் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சோழனில் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு. ஆனால் நிலா கேட்குற மாதிரியே இல்லை. வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. நிலா இருந்துட்டு சரி பல்லவா இவ்வளோ தூரம் வந்தல அதுவே எனக்கு போதும்டா, நீ கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணி நீங்கள் எங்கே போக போகிறீங்க அதாச்சும் சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு பல்லவா எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல, பஸ் வந்தால் ஏதோ ஒரு பஸ்ஸில் நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன், ஆனால் எங்கே போகிறேன்னு சத்தியமாக எனக்கே தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கிளம்பு பல்லவா, நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் நினப்பு மாறினாலே மாறிடலாம், நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி பல்லவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. நிலா அதுக்கு அடுத்து தான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சோழனை பிடிச்சி எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா சோழன் என்னடா காரியம் பண்ணி வச்சிட்ருக்க, இத்தனை நாள் ஆச்சு எங்ககிட்ட இந்த ஒரு வார்த்தை நீ சொன்னையடா, ஏதோ சினிமாவில் நடக்கிற மாதிரி இந்த ஒரு கல்யாணத்தை நீ பண்ணி வச்சிருக்க, சினிமாவில் பார்க்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரிப்படாதுடா, ஏண்டா உன் புத்திக்கு இது புரியாமையே போச்சு, அந்த பொண்ணு கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டுச்சு செருப்பில் அடித்த மாதிரி இருந்ததுடா, உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடக்க விட்டுருப்பீங்களான்னு சொல்லி கேட்டாலே கேள்வி, ஐயோ சாமி அதை நினச்சி கூட எங்களால் பார்க்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீலா எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பஸ் எங்கே போதோ அது வரைக்கும் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அன்னி கிளம்பி போயிட்டாங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரு அந்த பொண்ணு போயிடுச்சு, நீயும் எங்கேயாவது போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் முதல் கொண்டு எல்லாருமே சோழனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அவளும் போயிட்டா என்னை நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கல, நானும் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சோழனை தடுக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து. ஆனால் சோழன் எதுவுமே கேட்காம அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம வானதிக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. நிச்சயதார்த்தம் வேண்டான்னு சொல்லிட்டாக்க வீட்டில் எல்லாருமே நம்மளை திட்டுவாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாகவே வர ஆரம்பிக்கிறாங்க. இவ எங்கே போனாலும் தெரியல, நிச்சயதார்த்துக்கு வேற டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் வானதியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. வானதி இருந்துட்டு பாண்டே கூட பழகின நாட்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. பாண்டிக்கிட்ட தன்னுடைய காதலை சொன்னது, அதுக்கு அடுத்ததாக பாண்டே வானத்தையை கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட காதலை சொன்னது, பைக் ட்ராவலிங்கு, இப்படி ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. ஏ வானதி சரியாயிட்டியா, சீக்கிரமாக வா, புடவை கட்டிட்டு வாடி, கோயிலில் நிச்சயதார்த்த ஏற்பாடு நடந்துட்டுருக்கு, இது சின்ன வீடாக இருக்கிறதுனால அத்தனை பேருக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது, அதனால தான் கோயிலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நீ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடைசி நிமிஷத்தில் போயிட்டு நான் பாண்டியை லவ் பண்ணுறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க என்னை பிடிச்சி ஒரு குத்துவாங்க, அதனால் வாயே திறக்காமல் இருக்கிறது தான் நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வானதி அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வானதியோட மாமா இருந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பற்றி மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்டையும் மாப்பிள்ளை வீட்டாரை பற்றி பொண்ணு வீட்டார்
எல்லாருக்கிட்டேயும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன நம்ம புதுசாவா பார்த்துட்ருக்கோம். செந்திலுக்கும் நம்ம வானதியை நல்லாவே தெரியும். வானதிக்கும் செந்திலை பற்றின எல்லாமே தெரியும். கொஞ்சம் நல்லா ஃபாரினுக்கும் போய் செட்டில் ஆக போகிறான். அதனால் அடுத்த மாதமே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வானதியோட தலையில் பூவையும் வச்சு விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம நிலா இருந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நேராக கோயிலில் வந்து உட்கார்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.